கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறான். அவனுக்கு கடமையும் கிடையாது, கண்ணியமும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. அத்தனைக்கு எதிரானவர்கள் அவர்கள். இந்த 6 ஆண்டு கால ஆட்சியில ஒரு திட்டத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில ஒத்த பைசா கூட நடந்துவிட்டது என்று எந்த கட்சிக்காரனும் இதுவரை குற்றம் சாட்டவில்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளவிற்கு நாட்டை பற்றி நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், நாட்டு மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய தலைவர் இந்த நாட்டில் இல்லை என்பதை உணர்ந்த காரணத்தினாலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில நீங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது மற்ற கட்சிகளில் இருந்து வித்தியாசமான ஒரு அரசியல் இயக்கம். எதிர்பார்ப்புகளோடு அரசியல் கட்சிக்கு வரக்கூடியவர்கள் இந்த இயக்கத்திற்கு வர வேண்டியிருக்கார். தேசத்திற்காக பணியாற்ற வேண்டும், தேசபக்தியோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரக்கூடியவர்கள் தான் இந்த இயக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாடு முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நாம் முன்னேறுவோம் நிச்சயமாக. அந்த அடிப்படையில் நாட்டினுடைய முன்னேற்றத்தை மையமாக வைத்து சிந்திக்கக்கூடியவர்களுக்கான ஒரு இடம் இந்த இடம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி என்பது கட்டுப்பாட்டிற்கும் ஒழுக்கத்திற்கும் பெயர் போன கட்சி. கட்சியில் கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கு இந்த கட்சியில வேலை இல்லை. யாரா இருந்தாலும், எந்த ஒரு நிர்வாகியாக இருந்தாலும், எந்த ஒரு பொறுப்பாளராக இருந்தாலும் கட்டுப்பாடு ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம் என்பதை கடைபிடிக்கக்கூடிய அரசியல் இயக்கம் என்பதை நாம் அத்தனை பேர் உணர்ந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு அற்றவர்களுக்கு இந்த இயக்கத்தில் இடம் இருக்காது. நிச்சயமாக எப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும், ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அத்தனையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டனுக்கு வேண்டும். எது நடந்தாலும் இது நாட்டிற்காக செய்யக்கூடிய பணி. நமக்கு எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் கூட அது இந்த இயக்கத்திற்காக, இந்த தேசத்திற்காக செய்யக்கூடிய பணி என்ற சிந்தனையோடு அதை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த இயக்கத்தில் இருக்க முடியும். அது யாராக இருந்தால், நானாக இருந்தால் எனக்கு அவமானங்கள் ஏற்பட்டிருக்காதா, எனக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்காதா, என்னுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைத்தது என்று நான் சொல்லிவிட முடியுமா? கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த தேசத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்க வேண்டும். அதற்கு மாறுபட்ட சிந்தனை இருக்கக்கூடியவர்களோ மற்ற இயக்கம் கிடையாது. இது காங்கிரஸ் கட்சி கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அதிமுக கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. இந்த இயக்கத்திற்கு ஒரு கட்டுப்பாடு, இந்த இயக்கத்திற்கு ஒரு கொள்கை, இந்த இயக்கத்திற்கு ஒரு ஒழுக்கமான நடைமுறை, இவை அத்தனையும் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய துணைவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருகை தரக்கூடியவர்களும் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக் கொள்கின்றேன். மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கத்தில் நாட்டில் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. 50 ஆண்டு கால ஆட்சியிலே இல்லாத வளர்ச்சியை 6 ஆண்டுகளிலே கொடுத்திருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். 50 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியில இங்கே போராட்டங்கள் நடைபெற்றது என்று சொன்னால் எதற்காக? ஸ்பெக்ட்ரம் தொலைத்தொடர்பு துறையிலே 1,76,000 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி ஊழல் செய்துவிட்டது, மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் என்று இங்கே போராட்டம் மக்கள் மற்ற கட்சிகள் நடத்துவார்கள். அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா நிலக்கரி விற்பனையில் ஊழல் நடைபெற்றது, 1,86,000 கோடி ரூபாய் என்று மற்ற எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவார்கள். அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் கார்கில் போரிலே பங்கெடுத்து உயிர் வைத்த ராணுவ வீரர்களுடைய மனைவிகளுக்கு கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகளிலே ஊழல் நடைபெற்று விட்டது என்று போராட்டம் நடந்தது. அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் அரசாங்கத்திலே உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் செல்வதற்காக வாங்கப்பட்ட ஹெலிகாப்டரிலே ஊழல் நடந்துவிட்டது என்று அதில் குற்றம் சாட்டி போராட்டம் நடத்தினார்கள். இப்படி காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் செய்த ஊழலுக்கு எதிரான போராட்டமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில போராட்டம் நடக்குது. நீங்க எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எதெல்லாம் இந்த தேசத்திற்கு நன்மை செய்யக்கூடியவை என்று நினைத்துக் கொண்டிருந்தோமோ, எதையெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கனவு கொண்டிருந்தார்களோ, எதையெல்லாம் தேசபக்தர்களுடைய எண்ணமாக இருந்ததோ அவற்றை எல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுது எதிர்கட்சிகள், பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள் எல்லாம் போராட்டம் நடத்தக்கூடிய நிலைதான் நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறத தவிர இந்த 6 ஆண்டு கால ஆட்சியில
ஒரு திட்டத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில ஒத்த பைசா ஊழல் நடந்து விட்டது என்று எந்த கட்சிக்காரனும் இதுவரை குற்றம் சாட்டவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆட்சி 6 ஆண்டு காலமா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 6 ஆண்டு கிடையாது, இதுக்கு முன்னாடி அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி இருந்த 6 ஆண்டு காலமும் கூட ஒரு ஊழல் எந்த திமுக காரனோ காங்கிரஸ் காரனோ கம்யூனிஸ்ட் காரனோ எந்த கட்சிக்காரனும் குற்றம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆட்சியை கடந்த 6 ஆண்டு காலம் கொடுத்திருக்கிறோம். ஆனா மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிராகவும் திட்டங்களுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்துவது என்று இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எதையெல்லாம் நமக்கு முன்னாடி பேசின நம்முடைய மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி, விஜயகுமார் சொன்ன மாதிரி, எதையெல்லாம் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றும் என்று தேர்தல் அறிக்கையை நாம் கொடுத்திருக்கின்றோமோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக இது ஓராண்டு காலத்திலேயே நரேந்திர மோடி ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா நம்ம கட்சிக்கார தேர்தல் அறிக்கை கொடுப்பான், தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு அறிக்கைக்கும் செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறான். அவனுக்கு கடமையும் கிடையாது, கண்ணியமும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. அத்தனைக்கு எதிரானவர்கள் அவர்கள். ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம். அந்த அடிப்படையில் தான் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனடியாக காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு காஷ்மீர் மாநிலம் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த மாநிலமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ரொம்ப பேர் சொன்னா காஷ்மீர்ல கை வச்சா நாடு துண்டாயிடும், மிகப்பெரிய கலவரம் ஏற்படும், வன்முறை ஏற்படும், காஷ்மீர் மேல கையை வச்சு பாரு அப்படின்னு சவால் விட்டாங்க. ஆனா காஷ்மீர் மாநிலம் நம்ம நாட்டோட இணைச்சோம். என்ன தப்பு இருக்கு? நமக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை இன்னைக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்துச்சு? நம்ம நாட்டில இருந்து கொடுக்கக்கூடிய வருமானத்துல சாப்பிடுவான், நம்ம நாட்டில இருந்து கொடுக்கக்கூடிய வருமானத்துல எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனா நேசிக்கிறது பூரா பாகிஸ்தான் நாட்டை. இந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2வது முறை ஆட்சிக்கு வந்த உடனடியாக காஷ்மீர் மாநிலத்தை நம்முடைய மாநில நாட்டோடு இணைத்து காட்டினார். இது எவனும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். இது ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் கட்சியோ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த காலத்துல நம்ம நாட்டில் இருந்த சமஸ்தானங்கள் நம்ம சுதந்திர போராட்டத்தின் பொழுது இணைச்சார். அதுக்கு பிறகு இருந்த ஒரே மாநிலத்தை நம்ம நாட்டுக்கும் அந்த மாநிலத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்வதை போல இருந்த ஒரு மாநிலத்தை நம்முடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் இணைத்து காட்டியிருக்கின்றார். இன்னைக்கு இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்ததான் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது சட்டப்படி, நியாயப்படி, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி. அதுக்கு ரொம்ப பேர் சவால் விட்டோம், போராட்டம் நடத்தலாம். அயோத்தியில கையை வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அரசாங்கம் அமைதியான முறையில் ராமர் கோயில் கட்டக்கூடிய பணிகளை பண்ணிட்டு இருக்கு. ஒரு கலவரம் கிடையாது, ஒரு வன்முறை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. ரொம்ப அற்புதமா வேலை நடக்குது. அதே மாதிரி பாபர் மசூதி கட்டிக்கிறதுக்கு கூட பக்கத்துல இடம் கொடுக்கப்பட்டு அவர்களும் வரைபடம் வெளியிட்டுட்டாங்க. அவங்களுக்கான கோயிலை கட்டிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு நாட்டுல, இதுக்கு என்ன கலவரம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில எத்தனை மாநிலங்கள்ல கலவரம் நடந்திருக்கு, எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மக்கள். நம்முடைய ஆட்சியில எங்கேயாவது கலவரமோ வன்முறை சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் தவிர திட்டமிட்டு பயங்கரவாதிகளுடைய தூண்டுதலின் காரணமாக, அந்நிய நாட்டு கைக்கூலிகளுடைய தூண்டுதலின் காரணமாக சில இடங்களிலே கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டதை தவிர உண்மையாக இந்து முஸ்லிம் கலவரங்கள் எந்த மாநிலத்திலும் ஏற்படவில்லை. அந்த அளவிற்கு அமைதியான முறையில் அனைவருக்குமான ஆட்சியாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய ஆட்சி. அதற்கு பிறகு பார்த்தோம் சொன்னா சுதந்திரத்தின் பொழுது நாட்டில் இன்னைக்கு எப்படி முஸ்லிம்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நாடு துண்டாடப்பட்டது பொழுது 1947 ஆகஸ்ட் 14 அன்று நாடு துண்டாடப்பட்ட பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பாகிஸ்தானிலே இருந்துக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவிலே இருந்துக்கலாம், இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அன்னைக்கு அறிவிச்சாங்க. ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்ம நாட்டில் என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்களோ அந்த உத்தரவாதத்தின்படி இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சகல உரிமைகளோடு நம்முடைய சகோதரர்களாக நம்முடைய ரத்த உறவாக எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியான முறையில் இருந்திருக்காங்க.
நம்மளை விட அவங்களுக்கு தான் இங்க உரிமைகள் அதிகம், பாதுகாப்பு அதிகம், சலுகைகள் அதிகம். இந்துக்களை விட பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை விட இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தான் பாதுகாப்பு அதிகம், சலுகை, அரசாங்கத்துடைய சலுகைகள் அதிகம். எல்லாமே அவர்களுக்கான உரிமைகள் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்துக்களுக்கு கூட அப்படிப்பட்ட உரிமை இந்த நாட்டில் கிடையாது, முஸ்லிம்களுக்கு இருக்கு. ஆனா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல போயிருந்த இந்துக்களுடைய நிலை, சீக்கியர்களுடைய நிலை, கிறிஸ்தவர்களுடைய நிலையில அடித்து விரட்டப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். தப்பி பிழைத்து இந்த நாட்டிற்குள் வந்து அகதிகளாக வந்தார்கள். அப்படி அகதிகளாக வந்தவர்களுக்கு 1947 பிறகு அந்த காலகட்டத்தில் வந்தவர்களுக்கு இதுவரைக்கும் இந்த நாட்டில் குடியுரிமை கொடுக்காம இந்த அரசாங்கம் வச்சிருந்துச்சு. அதனால நம்ம ஆட்சியில வாக்குறுதி கொடுத்தபடி குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அகதிகளாக இருக்கக்கூடியவர்களை, இந்திய நாட்டுடைய நம்முடைய உறவுகளை, அவர்களையும் நம்முடைய நாட்டுடைய அங்கத்தினர் ஆக்கி இருக்கின்றோம். இப்படி படிப்படியாக ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு